ஃபைனலி நமக்கு பிளாக் பீட காமிக்கிறாங்க. பிளாக் பீடுமே இப்போதைக்கு பைரட் ஐலண்டுக்கு வந்துட்டான். அண்ட் செம கோவத்துல இருக்கான். நான் இங்க இல்லாத டைம்ல இங்க நடந்துச்சு. அண்ட் பிசோரு நீ வந்து சொல்லி நீ கோபியை தப்பிக்க விட்டுட்டியான்ட்டு. உனக்கே தெரியும்ல இப்போதைக்கு வேகா பகோட மெசேஜ். அது மூலமா எல்லாருக்குமே தெளிவா தெரியும் போனி கிளிப்ஸை பத்தி. அண்ட் அண்டர்வேர்ல என்ன விஷயங்கள் நடக்குன்னு எல்லாருக்குமே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருக்குது. அதனால இப்போதைக்கு எம்பரட்ஸ் மட்டும் இல்லாம வேர்ல்டு கவர்மெண்ட் நேவி எல்லாருமே இன்வால்வ் ஆக போறாங்க. சோ அவங்கள டீல் பண்ணாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு பிசோருமே பயந்துகிட்டு டீச்சி நான் சொல்றதை தெளிவா கேளு. எக்க முறையும் தப்பிச்சிட்டான்ட்டு. அதை கேட்ட பிளாக் பீடுமே பயங்கரமா கோபப்பட ஆரம்பிக்கிறான். சோ அந்த டைம் பிளாக் பீடு இப்போதைக்கு பைரட் ஐலண்டுக்கு வந்துட்டான் பாத்தீங்களா. அதனால அங்க இருக்கக்கூடிய பைரட்ஸ் எல்லாரும் ஃபாஸ்டா வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் பிளாக் பீட பார்த்துட்டு கமெண்ட்ரி நம்ம இப்போதைக்கு ஒன் பீஸ் தேடி போலான்ட்டு. இத பார்த்த பிளாக் பீடுமே எல்லா பைரட்ஸுமே வந்து சம ஸ்பிரிட்ல இருக்காங்க. இத நம்மளோட அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் குசான் நீ எனக்கு திரும்பி சொல்லி கோபி தப்பிச்சு போயிட்டான்ட்டு. அதுக்கு குசானுமே ஆமா தப்பிச்சு போயிட்டான். பட் ஸ்டில் நாங்க கார்ப்பை செக்யூர் பண்ணிருக்கோம்ட்டு. அதுக்கு பிசோருமே கோபியை விட கார்ப் வந்து வேல்யூபிள்ன்ட்டு. பட் டீச்சர் வந்து அவனை திட்டுறான் நீ வாய மூடுறா அப்படின்ட்டு. அண்ட் கூசனை பார்த்துட்டு நீ நல்ல வேலை பண்ணிருக்கா. உன்னை தாண்டி யாராலையுமே அவரை பிடிச்சிருக்க முடிஞ்சிருக்காதுன்ட்டு. அதுக்கு கூசனுமே ஹானஸ்ட்லி நான் அவரை கில் பண்ணிட்டு நினைச்சேன். பட் ஸ்டில் அவர் வந்து சர்வே ஆயிட்டாரு. அண்ட் குறிப்பா வந்து இதை நான் மட்டும் படவே இல்லை எல்லாருமே ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்ட்டு. அதை கேட்ட பிளாக் பீடுமே எனிவேஸ் நம்ம கிட்ட இப்போதைக்கு 3-8 கேலுமே இருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து லஃபிட்டி கிட்ட பேச ஆரம்பிச்சிருவான். பேசிக்கிட்டு ரெவல்யூஷனரி ஆர்மி என்ன பண்றாங்கன்ட்டு. அதுக்கு அவனுமே ரெவல்யூஷனரி ஆர்மி சேர்ந்த எல்லாருமே வந்து செல்சியல் டிராகனை வந்து பட்டினி போட ட்ரை பண்றாங்க. ஏகப்பட்ட கண்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடிய ஃபுட்டை வந்து பிளாக் பண்ணிருக்காங்க. குறிப்பா வந்து இந்த இடத்தை அட்டாக் பண்ணிருக்காங்க. செல்சியல் டிராகன்ல யாராவது ஒருத்தங்க பட்டினிலே இறந்து போனாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய நியூஸா மாறிடும். அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போதைக்கு ரெவல்யூஷனரி ஆர்மி பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி நேவி சேர்ந்த ஆட்கள் வந்து ஃபுட்டை செக்யூர் பண்ணாலுமே இந்த இடத்துக்கு வர போஸ்ட்ல லைக் ரெட் லைன்ல வந்து ஒரு போர்ட் இருக்கும் பாத்தீங்களா. அந்த போர்ட் வழியா தான் மேரி ஜூஸுக்கு ஃபுட் எல்லாம் போகும். எல்லா சப்ளைஸுமே போகும். அந்த இடத்தை இப்போதைக்கு ரெவல்யூஷனரி ஆர்மி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. அந்த இடத்துல தான் இவனுமே உட்கார்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கு பிளாக் பீடுமே நீ என்ஜாய் பண்றதை விட்டுட்டு ரெடி ஆகுன்ட்டு. இப்போ நமக்கு கேத்ரினா வேணா அண்ட் கரைபோ கேட்பாங்க. இவங்க ஆல்மோஸ்ட் வந்து பைரட் ஐலண்டுக்கு வந்துட்டாங்க. கிட்ட வந்துட்டாங்க. அப்போ பிசோருமே அவன் கையை யூஸ் பண்ணி சிப்பை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறான். கிட்ட எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்படி இந்த சிப்பை தூக்க போஸ்ட்ல கேத்ரினா கிட்ட பிசோருமே நீ அந்த புது கையை கொண்டு வந்திருக்கியான்ட்டு. அதுக்கு ஆமா இது டீச்சரோட ஆர்டர் எப்படி என்னால மறுக்க முடியும்ட்டு.